அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 முதல் 2026ஆம் ஆண்டுக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட இந்த தடவை 15,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. இதில் 98,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குது. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. அதில் ஒரு 5 to 6 விதமான போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 to 6 விதமான போஸ்டிங் என்னென்ன, அந்த 5 விதமான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 விதமான போஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறான்னு சொல்லியிருக்கோம். அதுல எந்த போஸ்டிங்க்கு என்ன மார்க், என்ன கட் ஆஃப் இருந்தா எந்த மார்க்கை சூஸ் பண்ணா நமக்கு ஈஸியா வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கான தெளிவான துல்லியமான விளக்கமும், அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத தெளிவா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கு, மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதற்கான தெளிவான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்துதான் சம்பளம். எல்லாருமே இந்த சம்பளத்தை பார்த்து தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாமா வேண்டாமேன்னு நிறைய பேர் முடிவே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும், நார்மல் சேலரி வந்து எவ்வளோ கிடைக்கும், எந்தெந்த போஸ்டிங்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், பர் மந்த் சேலரி, அதை போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி, என்னென்ன போஸ்டிங்லாம் கிடைக்கும், அதற்கான அப்படிலாம் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இது ரொம்ப அவசியமானது. அதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து யார் யாருக்கு இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போறாங்க, அதற்கான தெளிவான அப்டேட்டை நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் தொடர்ச்சியாக வேணும், இந்த மாதிரி கவர்மெண்டோட அரசு வேலைகள்லாம் வேணும்னா நமது சேனல்ல மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. தெளிவா இந்த வீடியோவை பார்க்கலாங்க. சரிங்களா? இதுல தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னன்னா, என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், மெயில் கார்டு, போஸ்ட்மேனு, எல்டிசி, பிஏஓ, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா? அதாவது எவ்வளோ வேகன்சி, என்னென்ன போஸ்டிங் வந்துருன்றதை பார்ப்போம். போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் 5,228 வேகன்சியும், அதே மாதிரி போஸ்ட்மேன் மற்றும் மெயில் கார்டு இந்த போஸ்டிங்க்கு 7,114 வேகன்சியும், எல்டிசி பிளஸ் வந்து மெயில் கார்டு இந்த பிஏஓ இந்த போஸ்டிங்கு 901 வேகன்சியும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த வேகன்சிக்கு 2,127 வேகன்சியும், டோட்டலா நமக்கு 15,475 வேகன்சியும் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு எங்க இருந்தெல்லாம் வந்திருக்குது, என்ன டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க இருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, இந்திய அஞ்சல் துறையில இருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. அடுத்ததான் ஜாபோட நேமை பொறுத்த வரைக்கும் போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, எல்டிசிஎன், பிஏஓ அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்டிங்லாம் நமக்கு நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. அடுத்ததான் டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு வந்திருக்குது அப்படின்னா
15,475 வேகன்சி நமக்கு அஃபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, எல்டிசி அண்ட் பிஏஓ அண்ட் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த டோட்டலா நமக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 1, ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, எல்டிசி, பிஏஓ, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். டோட்டலா நமக்கு 7 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 7 விதமான போஸ்டிங்ல நம்ம எந்த விதமான போஸ்டிங்கை சூஸ் பண்ணணுன்றதையும் தெளிவா சொல்றேன். சரிங்களா? எனக்கு கவர்மெண்டோட அரசு வேலை கண்டிப்பா வேணும். அது எந்த போஸ்டிங்கா இருந்தாலும் ஓகே அப்படின்றவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கை சூஸ் பண்ணி தரேன். அதே மாதிரி எனக்கு வந்து கண்டிப்பா இந்த வேலை தான் வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் என்னன்றதையும் சொல்றேன். சரிங்களா? வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. அடுத்தது ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க ஈஸியா விண்ணப்பிச்சுக்க முடியும். ஸோ நீங்க எலிஜிபிள் தான். ஒருவேளை நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இல்லை நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போதான் அப்படின்னா நீங்களுமே கண்டிப்பா விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தான். சரிங்களா? அதற்கு மேல வந்து நீங்க 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி, எத்தனை டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தாங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா போஸ்ட் gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த வெப்சைட்ல கூட தான் நீங்க விண்ணப்பிச்சுக்கணுங்க. இப்போ வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லி மேலேயே பார்த்தோம். இதுல இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கும். போஸ்டல் அசிஸ்டன்ட்டுக்கும் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கும் சேர்த்து 5,228 வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட்மேன், மெயில் கார்டு ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க டோட்டலா நமக்கு 7,114 போஸ்டிங்கு அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. அடுத்தது எல்டிசி இன் பிஏஓ போஸ்ட் மாஸ்டர் இந்த போஸ்டிங்கு 901 வேகன்சி அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 2,127 வேகன்சி நமக்கு அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்டிங்ல 7 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்றவங்க எந்த போஸ்டிங்கா இருந்தாலும் பரவாயில்லன்றவங்க நீங்க போஸ்ட்மேன் போஸ்டிங்கை நீங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஓகேங்களா? 2 போஸ்டிங்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், சூட்டபிள் ஆகும். ஏன்னா எனக்கு ஒரு அரசு வேலை வேணும், அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்றது நீங்க இந்த 2 போஸ்டிங்கை கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை எனக்கு நல்ல ஹை லெவல் போஸ்டிங் தான் வேணும் அப்படின்றவங்க இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எல்டிசி இன் பிஏஓ அல்லனா மெயில் கார்டு ஓகேங்களா? இந்த மாஸ்டர் இந்த போஸ்டிங்கை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததான் வந்து ஓவர் வியூவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்க போகிறோம். இதுதான் ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் 1, லிங்க் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்ன படிச்சிருக்கணுன்றதுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து மினிமம் 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட் மாஸ்டருக்கு மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி நீங்க படிச்சிருக்கணுன்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா எப்படி விண்ணப்பிக்கணுன்றதை தெளிவாக இங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றதை அப்ளை பண்ற வீடியோஸோட கொடுப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.